நறுமலர் தீபம் வலைவழி ஆசிரிய சொந்தங்களே, டிஎன் செட் தேர்வுக்கு நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். இந்த அடிப்படையில் நாளைக்கு நான் ஒரு இலவசமான முழுமையான ஒரு தேர்வு ஒன்று வைக்க இருக்கிறேன். குறிப்பாக 5ஆவது தேதி அந்த இலவச முழுமையான தேர்வை எழுத விரும்புகிற கல்லூரி பேராசிரியர்கள், அதே போல் டிஎன் செட்டுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர்கள், சமகாலகட்டத்தில் பிஜி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த தேர்வை பயன்படுத்திக்கலாம். அது ஒரு செய்தி. அதோட தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தேர்வினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை உணர்த்துவதற்காகத்தான் முக்கியமாக இந்த வீடியோ. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் கல்லூரி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தாலும் சரி, பிஜிடிஆர்பிக்கு தயாராகிட்டு இருந்தாலும் சரி, ஒரு தேர்வு எப்படி இருக்கும் என்பது நீங்கள் போய் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அந்த சூழ்நிலையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடம் உங்களுக்கு ஒரு போதி மரத்தை போல் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். குறிப்பாக ஒரு 100 கேள்விகள் வருகிறது என்று சொன்னால், அந்த 100 கேள்விகளை எழுதுவதற்கான கால அவகாசம் எவ்வளவு தேவைப்படுகிறது, இது முதல் விஷயம். ரெண்டாவது, கேள்வியை முதலாக நீங்கள் போய் கணினி வழியாக பார்க்கிற போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள் என்னென்ன அப்படின்றது ஒரு விஷயம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தேர்வுக்கு நீங்கள் மிக சரியான நேரத்திற்கு கிளம்பி போகிறீர்களா, போகிற போது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிறீர்களா, உள்ளே நுழைகிற போது இருக்கக்கூடிய கெடுபிடிகள் என்னென்ன, உள்ளே நுழைந்த பிறகு உங்களுக்கென்று ஒரு கணினி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கணினியை இயக்குவதில் உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கிறதா இல்லையா. குறிப்பாக தமிழ்துறை பேராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கணினியை கையாளுவதிலே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும். எல்லாம் முதல் தலைமுறையை சார்ந்த பட்டதாரிகளாக இருப்பார்கள், கிராமப்புறத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த கணினியை பயன்படுத்துவதில் நிறைய சிக்கல்களும் குழப்பங்களும் இருக்கும். எதற்கெடுத்தாலும் இந்த தேர்வுத்துறை கண்காணிப்பாளரை கூப்பிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இன்னும் சில பேர் அவரை போய் எத்தனை முறை கூப்பிடுறது, நமக்கு இது சரியாக தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீபோர்டை சரியாக கையாள தெரியாமல் அது வேறு எங்கேயாவது போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு சில பேர் உட்கார்ந்துருக்கலாம், தயக்கப்பட்டுட்டு சில பேர் உட்கார்ந்துருக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகலாம். அப்போ இதையெல்லாம் முன்னரே கணித்து வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த தேர்வு ஒருவேளை நமக்கு பிஜிடிஆர்பிக்கு OMR சீட் இல்லாமல் இதே மாதிரியான கணினி வழியிலான தேர்வாக இருந்தது என்று சொன்னால், அதற்கு இது ஒரு முன்னோட்டமான தேர்வாக, ஒரு பயிற்சியான தேர்வாக பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி. அடுத்ததாக, நீங்கள் கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் சொந்தங்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது ஒரு முன்னோட்ட மாதிரியான ஒரு தேர்வு. அதாவது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையல், நீங்கள் கிரிக்கெட்டில் சொல்கிற மாதிரி இது ஒரு ட்ரையல் பால். இந்த ட்ரையல் பாலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 6 அடிக்கிறீங்களா, அல்லது டக் அவுட் ஆகுறீங்களா, அல்லது ஒரு ஆவரேஜாக ஒரு 4ஆவது அடிக்கிறீங்களா, இல்லை ஒரு சிங்கிளாவது எடுக்கிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளவு கேள்விகளுக்கு உங்களால் விடையளிக்க முடிகிறது. கடந்த 2 ஆண்டுகள் ஏறத்தாழ 1 ஆண்டு காலம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி கல்லூரி பேராசிரியருக்கான தேர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த ஓராண்டு காலம் நீங்கள் முழுமையாக இந்த கல்லூரி பேராசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் 10 யூனிட்டை நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி போய் தேர்வில் உட்காந்துட்டு, 6ஆம் தேதி போய் தேர்வில் உட்காந்துக்கிட்டு, தேர்வு அறையில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு ஒரு அனலைஸ் உங்களுக்கு வேணும். என்னென்னா, எந்தெந்த யூனிட்டில் எவ்வளவு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, முதல் அலகு அப்படின்னா அதில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, செகண்ட் யூனிட்டில், தேர்ட் யூனிட்லன்னு சொல்லி 10 அலகுலிருந்து சம அளவில் கேள்விகள் இருக்கிறதா. சரி, அப்படி இல்லை என்றால் கேள்வியினுடைய வகை என்ன, எத்தனை பொறுத்துக்க கேட்டிருக்கு, எத்தனை உறுதி கூற்று காரண கூற்று கேட்டிருக்காங்க, எத்தனை நிரல் படுத்துக்க கேட்டிருக்கிறாங்க, இது ஒரு கவிதையை கொடுத்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்களா, அல்லது ஒரு உரைநடையை குறித்து கேள்விகள் கேட்டிருக்காங்களா. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேள்வித்தாளை சரியாக அனலைஸ் பண்ணணும், அதாவது அலசி ஆராய வேண்டும். அப்படி நீங்கள் அலசி ஆராய்ந்து கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு கல்லூரி தேர்வு அடுத்ததாக உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மே மாதம், ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதி வாரம், அப்படி இல்லைன்னா மே மாதத்தினுடைய முதல் வாரத்தில் கட்டாயமாக கல்லூரி பேராசிரியர்களுக்கான தேர்வு வச்சுருவாங்க. அப்படி தேர்வு வைக்கிற போது நீங்கள் அந்த தேர்வுக்கு இதில் எவ்வளோ நமக்கு தெரிகிறது அப்படின்ற ஒரு முன்னோட்டத்துக்காக இந்த தேர்வை நீங்கள் பயன்படுத்தலாம். அதை விட இன்னொரு செய்தி,
நான் நேரடியாக பேசுகிறேன் அப்படின்றதுனால முன்னுக்கு பின் செய்தியை வந்து நான் கோர்வையாக்கி இல்லை, அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மோக் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. டிஆர்பியினுடைய வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு பயிற்சி வினா, அதாவது நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு பயிற்சி வினா கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு 4 விடைகளில் எதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, உங்களுக்கு கர்சர் பிடிக்க தெரியுதா இல்லையா, கர்சர்னால் இந்த சுட்டி இருக்கு இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு பிடிக்க தெரியுதா இல்லையா, அதில் எப்படி மூவ்மெண்ட் பண்ணுறீங்க, லெஃப்ட்னா என்ன ரைட்னா என்ன, எதுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும், லெஃப்ட் கிளிக் பண்ணணுமா ரைட் கிளிக் பண்ணணுமா. ஏன்னா பல தலைமுறை நம்ம தமிழ் பேராசிரியர்கள் கணினியை தொட்டு கூட பார்க்காதவர்கள் இருக்காங்க. அதையும் தாண்டி சில பேர்லாம் அந்த இலவச கணினியை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள் அதை திரைப்படம் பார்ப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் அந்த கணினியை தொடாதவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படின்றதுனால அது தொடர்பான ஒரு மோக் டெஸ்ட் மட்டும் நாளைக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா 5ஆம் தேதி கட்டாயமாக ஏதோ ஒரு ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு மோக் டெஸ்ட் மட்டும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா இது இன்னும் பெரிய விஷயம். ஏன்னா அறையில் ஆடிதான் அம்பலத்தில் ஆட வேண்டும். அதனால் நீங்கள் முதல்ல முன் பயிற்சி எடுத்துக்கிட்டு போகிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சரிங்களா? சரி, அடுத்ததாக இன்னொரு அனலைசிங் ஒன்று இருக்குது. நமக்கு நீங்கள் முதல் முறையாக ஒரு கேள்வியை படிக்கிற போது ஏற்படக்கூடிய ஐயங்கள் என்னென்ன? ஒரு கேள்விக்கு 4 விடை இருக்கும். அந்த 4 விடைகளில் 2 விடைகள் ஒரே மாதிரி இருக்கும். இதுவா அதுவா என்கிற குழப்பம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். சரிங்களா? அந்த குழப்பத்தில் எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் தடுமாறி இருக்கீங்க? 1. ஆண்டு அடிப்படையில் வெறும் ஆண்டுகளாக கேட்கிற கேள்விகள் எத்தனை? வெறும் நூலினுடைய பெயரை கொடுத்து கேட்கிற கேள்விகள் எத்தனை? அல்லது இதை நிரல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த நூலிலிருந்து கேட்டிருக்கிறான்? நாம் இது நாள் வரைக்கும் கடந்த ஓராண்டு காலமாக படித்ததில் நமக்கு தெரியாமல் நம்ம பயன்படுத்தாத நம்ம பார்க்காம நம்ம படிக்காமல் இருக்கிற புத்தகங்கள் இருக்கா இல்லையா? இது எல்லாவற்றையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் அடுத்த 2 மாதத்திற்கு கழித்து நம்ம எழுத போகிற இந்த கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கு இது ஒரு மிக சிறந்த முன்னோட்டமான தேர்வாக அமையும். சரிங்களா? அது ஒன்று. தேர்வறையில் உங்களுடைய மனநிலை எந்த மாதிரியான ஒரு மனநிலையாக இருக்கிறது, எவ்வளவு கேள்விகள் உங்களுக்கு பரிச்சயமான கேள்வியாக இருக்கிறது, இதில் ஏதாவது ஒரு கேள்விகள் வந்து நம்ம இன்னும் தொடாத பகுதிகள் ஏதாவது இருக்கிறதா, இன்றைக்கி எல்லா கேள்விகளையும் புரிந்து கொள்ளுகிற இது இருக்கா, ஏதாவது ஒரு கேள்விக்கு நீங்கள் படித்த உடனே டக்குன்னு ஆன்சர் பண்ணி கடைசியாக அது ஆன்சர் இல்லை அப்படின்னு மாற்றிட்டு வந்திருக்கீங்களா, கடைசி வரைக்கும் தேர்வை எழுதிட்டு கடைசி காலகட்டத்தில் ஐயையோ இதில் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றி விட்டுட்டு வந்திருக்கிறீங்களா? இந்த மாதிரி என்னென்ன தவறுகள் நீங்கள் இது நாள் வரைக்கும் செய்திருக்கிறீர்களோ, அதாவது நீங்கள் மாதிரி தேர்வு ஏதாவது எழுதி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த தேர்வுகள் அந்த அந்த மாதிரி தேர்வில் எழுதுனதில் என்னென்ன தவறுகள் இருக்கிறதோ அந்த தவறுகள் எல்லாம் இந்த தேர்வில் நம்மளால் குறைச்சிக்க முடியுதா? இப்படி பல வகையில் நீங்கள் இந்த தேர்வை அலசி நுணுக்கி பார்த்து ஒரு மிக சிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வாருங்கள். அதுதான் நாளை நீங்கள் எழுத போகிற முதுகலை தமிழாசிரியர் தேர்வுக்கும் கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கும் இது ஒரு மிக சிறந்த அடித்தளமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மையமும் இல்லை. அதனால் தேர்வுக்கு தேவையான எல்லா கருவிகளையும் நுழைவுச்சீட்டு உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள். கட்டாயம் ஆதார் அட்டை, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பிற அடையாளங்கள் ஒன்றை வந்து கட்டாயமாக வந்து கையில் வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா சரியான நேரத்திற்கும் உணவு அருந்தி விட்டு போங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை முன்னரே வந்து உங்களுடைய பயண திட்டத்தை சரியாக வைத்து கொள்ளுங்கள். இது எல்லாவற்றையும் சரியாக வைத்துவிட்டு இந்த தேர்விலே ஏற்பட்ட அனுபவங்களை தேர்வு அறையிலிருந்து வெளியே வந்த உடனேயே உங்களுடைய மொபைல் ஃபோனிலோ அல்லது ஒரு சின்ன ஒரு வெள்ளைத்தாளிலோ அல்லது ஒரு நோட்டிலோ போட்டு இந்த தேர்விலே நான் என்னென்ன வகையான சிக்கல்களை எதிர்கொண்டேன் என்று ஒரு பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பாயிண்ட்ஸாவது அதை கைப்பட எழுதி அதை பத்திரமாக உங்களுடைய வீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் அடுத்த தேர்வு வரக்கூடியதற்கு இருக்கக்கூடிய கால அவகாசம் 2 மாதம் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் மறந்துடுவோம். அதனால் அடுத்த தேர்வுக்கு நம்ம போகிற போது உங்களுக்கு தேர்வறையில் ஏற்பட்ட சிக்கல்கள் என்னென்ன, வினாக்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் என்னென்ன, எந்த இடத்தில் நீங்கள் தடுமாறி இருக்கிறீர்கள், எந்த நூலை நீங்கள் இன்னும் சரியாக படிக்காமல் இருக்கிறீர்கள், எந்த அழகை நீங்கள் இன்னும் தொடாமல் இருக்கிறீர்கள், இது போன்ற எல்லா விஷயத்தையும் அந்த
தாளில் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடைசியாக அடுத்த தேர்வுக்கு, முக்கியமான தேர்வுக்கு நம்ம போகும்போது ஒரு முறை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிக சிறந்த தெளிவு கிடைக்கும். அதுதான் வெற்றியாளர்கள் செய்கிற விஷயம். நீங்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதையெல்லாம் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். நறுமலர் அகாடமியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.